ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஜாதகத்துல தோஷம் அல்லது பிராப்த குறைவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ரிஷப ராசிக்கே யோகமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனியும் புதன் தான். சனியும் புதனும் திசைகள் ஒருத்தருக்கு வரும்பொழுது அருமையான விஷயத்தை கொடுக்கும். கோடீஸ்வரனாக வாழ கொடுக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய அற்புதமான 2 கிரகங்கள் என்னன்னா சனியும் புதனும். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதனும், 9ஆம் வீட்டு அதிபதியாக சனியும். சனி குருவோட பார்வையிலேயோ சுக்கிரனோட சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம். உண்மையே யோகங்களை அள்ளி கொடுப்பார். அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது குருவும் சனியும் சேருவது, குருவும் சுக்கிரனும் சேருவது. அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது மிகவும் தவறு. ராகு திசையும் நன்றாக இருக்காது, சனி திசையும் சுமாராக தான் இருக்கும். அதனால சேரக்கூடாத காம்பினேஷன்ல சனி ஒரு ராகு வரார். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்வதும் அந்த சனியின் யோகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதுவும் சனி திசையும் கெடும், செவ்வாய் திசையும் கெடும். சுக்கிரனோட சேர்வது, புதனோட சேர்வது, குருவோட சேர்வது, குரு பார்வை பெறுவது எல்லாமே சனிக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரி சனி கேதுவோட சேர்வதும் அருமை. சார், சனி ராகுவும் செவ்வாயோட சேர்வது மட்டும் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். புதன்கிற யோகமான ஒரு கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் திசை அற்புதமா இருக்கும். குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அற்புதம். அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாதிப்பு பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு புதனுக்கு நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கும். நல்ல புத்திசாலியாகவும் அறிவு ஜீவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது. வாழ்க்கையில நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு வரும் பொழுது அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் ராகுவோட சேரும் பொழுது புத்திகாரங்கனாகிய புதன் டிஸ்டர்ப் ஆவார். குழந்தைகள் பெறுவதில் பிரச்சனை வரும். திருமண தடைகள் கொடுக்கும், படிப்புல தடைகள் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. புதன் செவ்வாயோட சேர்வதும் புதன் டிஸ்டர்ப் ஆவார், செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்துல, அறிவு சார்ந்த விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, அது மாதிரி விஷயத்துல அவ்வளோ உடனே வரக்கூடிய நல்ல பலன்கள் இல்லாமல் தடைகள் தாண்டி தான் நல்ல பலன் வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய குரு ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஒண்ணுமே பிரச்சனை. குரு ராகுவோட சேர்ந்து குரு திசை வந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். அவர் ராகுவால் பாதிக்கப்பட்டு குரு திசை வரும்பொழுது ஒண்ணுமே நல்லா பாட்டுப்படுத்தும். ஆயுசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதே சமயத்துல குரு சனியோட பாதிப்புல இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேதுவோட இருக்கும்போது வேற மாதிரி ஒரு பலன்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்டான பலன்கள்லாம் வரும். அது தப்பில்லை. அல்லது உங்களுக்கு அவயோக திசை குரு திசை தான் வருதா, அந்த குரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, நல்ல காம்பினேஷன் நாம பேசின குருச்சந்திர யோகம், குருமண்டால யோகம், அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேருவதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நல்லது. அது மாதிரி நல்ல யோகங்களா இருக்கா, அல்லது ராகு சனி சேருவது, புதன் ராகு சேருவது, அதே மாதிரி குரு ராகு சேருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது நீங்களே உங்க ஜாதகத்தில் பார்த்து அது பிரகாரம் பிராப்தங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்கள்லாம் போயிட்டு இருக்கு, எது மாதிரி காம்பினேஷன் இருக்கு, எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் இருக்குதுங்கிறத வைத்து தான் உங்களுக்கு எது மாதிரி பலாபலன்கள் வாழ்க்கையில வரப்போகுது, உங்களுடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்க போகுது, குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்க போகுது, வேலையா படிப்பா, ஜாதகத்துல 360 டிகிரியில 12 கட்டத்துல 9 கிரகங்கள் எடுக்க வேண்டிய திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நம்ம போராட்டங்கள் பண்ணாமல் வேலை வாய்ப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வாழ்க்கையில எந்த நேரத்தில் எது எடுக்கலாங்கிற முடிவா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி பிரகாரம் நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.